வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில வல்வெட்டித்துறை ஊரணி ஊற்று தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். வல்வெட்டித்துறைக்கு இயற்கை தந்த மிகப்பெரிய கொடைன்னு சொல்லி சொன்னா இந்த ஊரணி ஊற்றை குறிப்பிட்டு கூறலாம். அந்த வகையில இந்த ஊற்றை பற்றின பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய இந்த உலா நிகழ்ச்சியில பார்க்க போகின்றோம். வல்வெட்டித்துறைக்கு இயற்கை தந்த கொடை என்றால் அது ஊரணி ஊற்று என்று குறிப்பிடலாம். குறிப்பாக வருடா வருடம் இந்த காலப்பகுதியில் இயற்கையினால் நீர் நிரப்பப்படுகின்றது. 2 அடி 3 அடி 4 அடி வரை நீர்மட்டம் உயரும் நிலையில் சிறியவர்கள் தொடக்கம் நடுத்தர மட்டத்தில் உள்ளவர்கள் நீச்சல் பயிற்சிகளிலும் ஈடுபடுவது வழமை. பொலிகண்டி ஊரணி வைத்தியசாலைக்கு வடக்கே கடலுடன் இணைந்து காணப்படுகின்றது. வருடா வருடம் இயற்கையாகவே நீர் நிரப்பப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பாக 2 அடி 3 அடி 4 அடியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிறுவர்கள் முதல் இளம் தலைமுறையினர் வர பல்வேறுபட்ட நபர்களும் இங்கு நீச்சல் பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகுந்த இடமாக இந்த நீரூற்று காணப்படுகின்றது. முன்னர் மழைக்காலத்தில் ஊற்றிலிருந்து தண்ணீர் சீறி பாய்ந்து கொண்டிருக்கும் காட்சி மிகவும் அற்புதமானது எனவும் இந்த நீர் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் குறிப்பிட்ட சில மக்களினால் நம்பப்படுகின்றது. குறிப்பாக ஊரணி ஊற்றில் நீராடுவதன் மூலம் தோல் நோய்கள் நீங்குவதாக இந்த பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். சில காலங்களில் இந்த மகிமையான ஊற்றில் நீராடுவதற்காக பல பிரதேசங்களில் இருந்தும் மக்கள் வருகை தந்ததாகவும் நினைவு கூறுகின்றனர். இந்த ஊற்றில் இருந்து வெளிவரக்கூடிய நீரானது மருத்துவ குணம் நிறைந்ததாக இங்கே இருக்கக்கூடிய மக்களினால் நம்பப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த நீரூற்றில் குளிப்பதனூடாக உடம்புல இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகுவதாக கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருதுகின்றனர். பொலிகண்டி பிரதேசத்தில் ஊரணி வைத்தியசாலைக்கு முன்பாக கடற்கரையோரமாக இந்த வரலாற்று முக்கியமான ஊற்று அமைந்துள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள 26க்கும் மேற்பட்ட ஆளினங்களின் தீர்த்தோற்சவம் ஊரணி ஊற்றுக்கு அண்மையில் தீர்த்த மட பகுதியிலேயே இடம்பெறுகின்றது. நீராடுவதற்கு ஏற்ப இறங்குவதற்கு வசதியாக
படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தின் போது நீரூற்று மிக அதிகமாக வெளிவருவது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் கடலுக்கு மிக அருகில் இருந்தால் கூட நன்னீராக காணப்படுவதும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஊற்று அதிகமாகும் போது மேலதிக நீரை வெளியேற்றக்கூடியவாறு துரிசும் அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் அதிகளவு ஊற்று வெளிப்படுகின்றது. கடலுக்கு அண்மையில் இருந்தாலும் நன்னீராகவே உள்ளது. கொதித்து நீராடும் பகுதி ஆழமாக இருந்தும் மூழ்குவதற்கான சந்தர்ப்பம் மிக அரிதாகவே காணப்படுகின்றது. காரணம் ஊற்று வெளித்தள்ளி கொண்டிருப்பதனால் மிதக்கக்கூடியதாகவே இருக்கும். இவ்வாறாக பல்வேறுபட்ட சிறப்பான அம்சங்களை இந்த காணொலியினூடாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.